கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வாழ்த்தி வலைத்தளத்தின் மூலமாக இந்த ஆராதனையில் பங்கு பெறும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகின்ற 3வது ஞாயிறு வழிபாட்டிற்கு ஆரம்பமாக நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி இறைவனிடம் மன்றாடுவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் தந்தையே, அற்பமான எங்களது வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் அருட்கொடையாக தந்து அனுதினமும் ஆசீர்வதித்து வழி நடத்துகின்றீர். தகுதியற்ற எங்களது வாழ்க்கையில் நீர் இறங்கி அருள் புரிந்து கருணை கடலாக உம்மை வெளிப்படுத்தி இம்மட்டும் எங்களை காத்திருக்கின்றீர். நீர் செய்திருக்கின்ற அனைத்து நன்மைகளுக்காக, நல்ல காரியங்களுக்காக, நயமான வாழ்க்கைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் தகுதியற்றவர்கள், அபாத்திரர், அருவருப்பானவர்கள், அருகதையற்றவர்கள் என்பதை அறிந்து எங்களது இருப்பிடங்களில் இறைவனாகிய உம்மை நோக்கி பார்க்க நாங்கள் வருகை புரிந்திருக்கின்றோம். இப்போதும் பக்தி வினயத்தோடு நாங்கள் இந்த வலைதளத்தின் மூலமாக நடைபெறுகின்ற இந்த வழிபாட்டில் ஈடுபடவும் உம்முடைய திருப்பெயரை உயர்த்தும் நீர் அருள் தாரும். ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கின்ற பயம், பதட்டம் அனைத்தும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக நீர் எடுத்து போடும்படியாகவும் புதிய வாழ்க்கையை, புதிய உலகத்தை நீர் உருவாக்கி தரும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். நீர் செய்து வருகின்ற அனைத்து புதிதாக்குகின்ற காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இப்போதும் ஆராதனை உம்முடைய திருக்கரங்களை நாங்கள் ஒப்படைக்கின்றோம். ஆராதனையின் ஊடே நாங்கள் இருக்கின்ற இடங்களில் எங்களை தொட்டு ஆஸ்வதிக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவருமாக சேர்ந்து பாமாலைகளில் 19வது பாடலை பாடுவோம். பாமாலை எண் 19.
நாம் அனைவரும் நின்ற வண்ணமாக காலை மாலை ஆராதனை முறைமைகள் புத்தகத்தில் 2ஆம் ஆராதனை முறையை பின்பற்றுவோம். பக்கம் 1, 2ஆம் ஆராதனை முறை. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியாயிருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பக்கம் 4. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாயுடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நின்ற வண்ணமாக நாம் நம்முடைய திரியேக கடவுளை போற்றுவோம். பக்கம் 4. திரியேக கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறைந்த எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறைந்த எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். நின்ற வண்ணமாக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் மன்றாடுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் திரும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவமில்லை என்பமையானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்து நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்குரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் அனைவரும் இருக்கின்ற இடங்களில் முழங்கால் படியிட்டு மௌனமாக நாமே நாமே சோதனை செய்வோமாக. சவ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். 6ஆம் பக்கத்தில் இடம்பெற்றுள்ள முதலாவது பாவரிக்கை ஜெபத்தினை அனைவரும் இணைந்து சொல்லுவோம். சவ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். முது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர் காரில் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிறீர்கள், எங்கள் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடத்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சவ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்துள்வாராக. ஆமென்.
சபையார் அனைவரும் அமரும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகளை நாம் இப்போது வாசிக்க கேட்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 3ஆம் ஞாயிறுக்கென்று கொடுக்கப்பட்டுள்ள திருமறை பகுதி யாத்திராகமத்தின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 முதல் 38 வரை. யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 முதல். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதனால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரதிட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள திருமறை பகுதி வாசித்து முடிந்தது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகிற 3ஆம் ஞாயிற்றுக்கிழமையாக இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பகுதி பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் வாக்கியங்கள் 8 முதல் 16 வரை. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 துவங்கி. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனென்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள் உள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவானானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாக இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறு சிந்தையாக இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக என்பதே குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் வாக்கியங்கள் 13 முதல் 33 முடிய. லூக்கா நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் வாக்கியங்கள் 13 முதல். பொதுவான தமிழ் மொழிபெயர்ப்பிலிருந்து இந்த பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன்.
அதே நாளில் சீடர்களுள் இருவர் எருசலேமில் இருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினாவிக் கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழி நெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முக வாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளியோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாள்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியே தான் பேசுகிறோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரவேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளரும் அவருக்கு மரண தண்டனையை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவைகள் எல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற் காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வான தூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்கள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மேசியாதாம் மாட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டுமல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறை நூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள் என்பதே. வாசிக்க வேண்டிய நற்செய்தி பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். நாம் அனைவருமாக சேர்ந்து பாமாலைகளில் 295வது பாடலின் முதல் 3 சரணங்களை பாடும். பாமாலை 295 முதல் 3 சரணங்கள்.
ஜெபம் செய்வோம். அன்பின் தந்தையே, எங்கள் மத்தியில் எங்களுடன் இருக்கின்ற ஆவியானவரே, உம்மை துதிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்முடைய பாதத்தை பணிகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய உயிர்ப்பின் திருநாளுக்கு பின் வருகின்ற 3வது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக நாங்கள் குடும்பமாக ஒருங்கிணைக்கப்பட நேரத்தையும் காலத்தையும் வலைத்தளத்தின் மூலமாக நீர் ஒருங்கிணைத்து வருகின்றீர். உம்முடைய ஒருங்கிணைப்பிற்காக, உம்முடைய ஒன்றிப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு இடைப்படும்படியாக நாங்கள் உம்மை அழைக்கின்றோம். எங்களது இருக்கையில் அமர்ந்த வண்ணமாக உம்முடைய அருமையான வார்த்தைகளை நாங்கள் உற்று நோக்கும் போது, உம்முடைய வார்த்தைகளை சிந்திக்கும் போது நீர் எங்களை வழிநடத்தும்படியாகவும் உம்முடைய வார்த்தைகள் எங்களது உள்ளங்களில் ஊடுருவும்படியாகவும் நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, இதுவரையிலும் நாங்கள் எங்களையே திறனாய்வு செய்து பார்க்காத மக்களாக வாழ்க்கை பயணத்தை பயணித்தோம். இப்போது உலகத்தின் நடப்பியல் என்பது எங்களையே திருப்பி பார்க்கவும் எங்களது வாழ்க்கையை நாங்களே திறனாய்வு செய்து பார்க்கவும் வழி நடத்தி கொண்டிருக்கின்றது. ஆண்டவரே, எங்களது கண்டுபிடிப்பு நாங்கள் தவறி இருக்கின்றோம், நாங்கள் குற்றம் புரிந்திருக்கின்றோம், நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம், உமக்கு எதிராக எங்களது வாழ்க்கை பயணத்தை பயணித்திருக்கின்றோம். உணர்ந்தவர்களாக, அர்ப்பணித்தவர்களாக, திருத்தத்துடன் திருப்பத்துடன் உம்முடைய திரியேக நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்குரிய மாற்றத்தோடு நல்லதொரு முன்மாதிரிக்குரியவர்களாக நாங்கள் ஜீவிக்க நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வாழ்த்துகின்றேன். கடவுளின் மேலான அருளினால் வலைத்தளத்தின் மூலமாக இந்த நாளின் ஆராதனைக்குள்ளாக நாம் பங்கு பெற்று வருகின்றோம். இறைவன் இத்தகைய வாய்ப்பையும் வசதியும் நமக்கு வழங்கி இருக்கின்றார். வழங்கிய வள்ளலுக்கு நாம் வாயார நம்முடைய உணர்வுகள் உயர்த்தப்பட நாம் நன்றி படையலை ஏறெடுக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த நாளில் உலகத்தின் சூழலையும் நாம் மறந்துவிட முடியாது, மறைத்துவிட முடியாது.
எங்கு பார்த்தாலும் மக்கள் பதட்டத்துடனும் பயத்துடனும், ஏன் நாமும் பதட்டத்துடனும் பயத்துடனும் காணப்படுகின்றோம். 2 முறை ஊரடங்கை கடந்து வந்து விட்டோம். இப்போது 3வது ஊரடங்குக்குள்ளாக நாம் பிரவேசிக்க இருக்கின்றோம். அதிலும் நாம் வாழ்கின்ற சென்னை பட்டணம் என்பது, சென்னை சிட்டி என்பது அதிகமாக பாதிப்பில் இருக்கின்றது. ஆகவே இறைவனுடைய பாதத்தை நாம் நாடுவோம், இறைவனுடைய வேதத்தை நாம் உற்று நோக்குவோம், இறைவன் ஒருவருக்கே நாதத்தை உயர்த்துவோம். அவ்வாறு செய்யும் போது இறைவன் நமக்கு அருள் புரிய வல்லவராக இருக்கின்றார். ஆகவே உணர்ந்தவர்களாக, அறிந்தவர்களாக, வாழ்க்கை புத்தகத்தின் ஏடுகளை திருப்பி பார்த்தவர்களாக இந்த நேரத்தில் இறை சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். இது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் இன்றைக்கு பாதிப்பிலும் சுகவீனத்திலும் கஷ்டத்திலும் இருக்கின்ற மக்களையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவர்களது எதிர்கால வாழ்க்கைக்காக, நல் வாழ்க்கைக்காக இறைவனுடைய சமூகத்தில் மன்றாட வேண்டும். இறைவனுடைய அருளின்றி நாம் யாரும் உயிர் பிழைக்க முடியாது. ஆகவே இறை அருளை நாடி இறை சமூகத்தில் இறை அடியாராகிய அனைவருக்காகவும் நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். மேலும் இந்த நாட்களில் தங்களது குடும்பத்தை பாராமல், தங்களது நேரத்தை பாராமல், தங்களது காலத்தை பாராமல் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்காக பலர் உதவி வருகின்றார்கள். அரசாங்கத்தில் இருக்கின்றவர்கள் மற்றும் எதிர்கட்சியில் இருப்பவர்கள், தன்னார்வ தொண்டர்கள், தூய்மை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், மருத்துவர்கள், தாதிமார்கள், தன்னார்வ தொண்டர்கள் என பல்வேறு விதங்களிலும், பல்வேறு முறைகளிலும், பல்வேறு கோணங்களிலும் பலருக்கும் உதவும் கரங்களை தங்களால் முடிந்த வரையிலும் உதவி செய்து வருகின்றார்கள். இவற்றையெல்லாம் எண்ணி பார்த்து அத்தகைய தனிப்பட்ட சிறப்பு மனிதர்களுக்காகவும் இறைவனுடைய சமூகத்தில் நாம் நன்றி படைகளை ஏறெடுக்க வேண்டும். அவர்களுக்காக நாம் மன்றாட வேண்டும். இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டு இருக்கின்ற தலைப்பு கம்யூனியன் வித் தி ரிசன் கிரைஸ்ட் இன் டெய்லி லைஃப். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடன் அன்றாடக வாழ்வில் ஒன்றிப்பு. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடன் அன்றாடக வாழ்வில் ஒன்றிப்பு. கடந்த 1 தேதி அன்று நான் உங்களோடு இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்போது குறிப்பிட்ட ஒரு உண்மை, இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் மனிதம் கடவுளை தேடிக்கொண்டிருக்கின்றது. மனிதம் புனிதத்தை இழந்தது, புழுதியில் மிதந்தது. ஆனால் அந்த மனிதம் இன்றைக்கு தனக்கு உருவம் கொடுத்த, இந்த உலக வாழ்க்கையில் கருவாக்கி உருவாக்கி வழிநடத்தின கடவுளை உற்று நோக்குகின்ற காலமாக இந்த நாட்கள் காணப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் ஒழுங்குப்படி, நம்முடைய சென்னை பேராயத்தின் அழைப்புப்படி நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு கம்யூனியன் வித் தி ரிசன் கிரைஸ்ட் இன் டெய்லி லைஃப். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடன் அன்றாடக வாழ்வில் ஒன்றிப்பு. பிரியமானவர்களே, பல நேரங்களில் நாம் செய்கின்ற தவறு என்ன? வாழ்க்கை வேறு, வழிபாடு வேறு. ஆனால் இங்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அறைக்குவல், அழைப்பு, அரவணைப்பு, அங்கீகாரம் என்ன? உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே ஒருங்கிணைத்துக் கொள்ள வேண்டும். We should have our own attachment. We should have our own affinity towards the risen Lord. உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு நாம் நம்மை ஒருங்கிணைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய சாலிடாரிட்டி என்பது, நம்முடைய ஒருங்கிணைப்பு என்பது இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும்போது என்னதான் கலக்கங்கள் வந்தாலும் சரி, என்னதான் பயங்கள் வந்தாலும் சரி, என்னதான் பதட்டங்கள் வந்தாலும் சரி, அதை நாம் மேற்கொள்ள முடியும். ஏனென்றால் அவர் நமக்கு அருகில் இருக்கின்றார். அவர் நம்மோடு வருகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ஆகவேதான் இந்த தலைப்பு என்பது நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கம்யூனியன் வித் தி ரிசன் கிரைஸ்ட். உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு நாம் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். இன்றைக்கு பல நேரங்களில் நாம் உலகத்தின் சீர்குலைவினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். உலகத்தில் பலர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்பாவி மக்கள், பிறந்த சிசு பாதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஏதோ ஒரு பகுதியில், ஏதோ ஒருவருக்கு, ஏதோ ஒரு குழுவினருக்கு, ஏதோ ஒரு கண்டத்தினருக்கு, ஏதோ ஒரு நாட்டினருக்கு சுயத்தின் மேல் அதிகமான ஆசை. அவர்களது வாழ்க்கை என்பது எப்படியாக இருக்கின்றது? They are giving much importance to their own self. They are living as a self-centered life. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சுயத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்றால், என்றைக்கும் உயிர்த்தெழுதல் என்பது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையின் உண்மையாக இருக்கும். அது சரித்திரமாக இருக்கும், அது சத்தியமாக இருக்கும். இந்த சரித்திரத்தையும் சத்தியத்தையும் சாத்தியமாக்கிக் கொள்வதற்கு இன்றைக்கு நாம் நம்மை இறைவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். நாம் நம்முடைய ஒன்றிப்பு என்பது அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்குள்ளாக காணப்பட வேண்டும். இன்றைக்கு நம்மில் பலர் அந்த ஒன்றிப்புக்குள்ளாக வந்துவிட்டோம். அதற்காக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஒருவேளை அறிந்தோ அறியாமலோ வலுக்கட்டாயமாக நாமே நம்மை கடவுளுக்குள்ளாக வழிநடத்தி விட்டோம். ஏனென்றால் உலகத்தின் செயல்பாடு என்பது,
உலகத்தின் ஈடுபாடு என்பது இறைவனுடைய வெளிப்பாட்டை மறந்ததாக இருந்த சூழலில் அழிவு என்பது வந்துவிட்டது. அறிந்தோ அறியாமலோ மரணத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பலர் மரணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நம்மால் கேள்வி கேட்க முடியவில்லை, ஏன் இது இப்படி நடக்கின்றதே என்று கேட்க முடியவில்லை. காரணம், எதிர்பாராத பாதிப்பு. இத்தகைய சூழ்நிலையில் நாம் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவோடு, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவோடு நாம் நம்மை ஒருங்கிணைத்துக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். பழைய ஏற்பாட்டு பகுதியில் இஸ்ரவேல் மக்கள் எப்படியாக வழிநடத்தப்பட்டார்கள் என்பதை குறித்து பார்த்தோம். கடவுளுடைய வழிநடத்துதல் மக்களின் வாழ்க்கையில் எப்படியாக இடைப்படுகின்றது. மக்கள் தவறிதான் விடுகின்றார்கள், மக்கள் பாவத்திற்குள்ளாக கடந்து சென்று விடுகின்றார்கள், குற்றம் புரிகின்றார்கள், தவறு செய்கின்றார்கள். ஆனால் நடைபெறுகின்ற உண்மை என்ன? கடவுள் குறுக்கிடுகின்றார். அந்த பழைய ஏற்பாட்டின் பகுதியில் பார்க்கும்போது கடவுளுடைய இன்டர்வென்ஷன் என்பது, குறுக்கிடுதல் என்பது அதிகமாக காணப்படுகின்றது. அதனால் அங்கு அவர்கள் பத்திரமாக வழிநடத்தப்படுகின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுளுடைய குறுக்கிடுதல் காணப்படுகிறது. அதனால்தான் இன்றைக்கு மனிதம் மறுபடியும் காக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, பராமரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே அத்தகைய சிந்தையோடு இந்த நாளின் நற்செய்தி பகுதிக்குள்ளாகவும் நாம் கடந்து செல்ல அழைக்கப்படுகின்றோம். வாசிக்கின்ற நற்செய்தி பகுதி என்பது லூக்கா நற்செய்தியாளர் மாத்திரம் எடுத்தாளுகின்ற தனி சிறப்புக்குரிய நற்செய்தி பகுதி. மற்ற இடங்களிலெல்லாம், மற்ற நற்செய்தி நூல்களிலெல்லாம் இந்த பகுதியானது காணப்படாது. ஆனால் எம்மாவு சீடர்களை பற்றி மாத்திரம் சொல்கின்ற ஒரு சிறப்பு நற்செய்தி நூல் லூக்கா நற்செய்தி நூல். அந்த லூக்கா நற்செய்தி நூலில் லூக்கா நற்செய்தியாளர் மிகவும் சிறப்பாக எடுத்துரைக்கின்றார். அந்த பகுதியை நீங்கள் சற்று வாசிக்கும் போதே அங்கு அந்த பகுதிக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், எம்மாவு வழியில் சீடரை சந்தித்தல். எம்மாவு வழியில், செல்லுகின்ற இடத்தின் வழியில் சீடர்களை சந்திக்கின்றார் ஆண்டவர். இன்றைக்கு உலகம் போகின்ற போக்கில் மனிதர்களாகிய நம்மை கடவுள் சந்தித்து விட்டார். இன்றைக்கு நாம் அனைவரும் கடவுளை நாடுகின்றோம், கடவுளை தேடுகின்றோம். நாம் பயணித்தாலும் சரி, படுக்கையில் இருந்தாலும் சரி, பதட்டமாக இருந்தாலும் சரி, பயத்தில் இருந்தாலும் சரி, படைப்பாளரை பார்க்கின்ற பண்பினை நாம் பெற்றுக்கொண்டோம். அத்தகைய பண்பு என்பது நம்மில் காணப்படாமல் வம்பு என்பதே நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக காணப்பட்டது. ஆனால் இந்த சூழ்நிலையில் பண்பாட்டிற்குள்ளாக நாம் கடந்து வந்துவிட்டோம். இதுவே இறைவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்ற அருள். இருள் நீங்க அவர் அருள் படைத்தவராக காணப்படுகின்றார். ஒருவேளை நாம் வாசிக்கின்ற அந்த நற்செய்தி பகுதிக்குள்ளாக கடந்து செல்வோம் என்றால், உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு அவர்கள் எத்தகைய கம்யூனியனோடு, எத்தகைய ஒன்றிப்போடு, ஒருங்கிணைப்போடு அந்த சீடர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் பார்ப்போம் என்றால், அது நம்முடைய வாழ்க்கை பயணத்திற்கு, நம்முடைய வாழ்க்கை பாதைக்கு சிறப்பாக அமையும். முதலாவதாக அந்த பகுதியில் நாம் பார்க்கின்ற உண்மை என்ன? எம்மாவு சீடர்கள் செல்லுகின்றார்கள். எம்மாவு சீடர்கள் செல்லும் போது இயேசு கிறிஸ்துவே தன்னை இணைத்துக் கொள்கின்றார். யாராவது ஒருவர் லூக்கா நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்கள். லூக்கா 24:15. இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவி கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கு நாம் இந்த வார்த்தையை சற்று உற்று நோக்க வேண்டும். புதிய மொழிபெயர்ப்பு மிகவும் ஆழ்ந்த உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகின்றது, ஒரு ஆழத்திற்கு நம்மை அழைத்து செல்கின்றது. அங்கு சொல்லப்படுகின்ற உண்மை எப்படி இருக்கின்றது? இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினாவி கொண்டும் சென்ற போது, பயணித்த போது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். இவர்கள் இயேசுவோடு இணைக்கப்படவில்லை, இயேசு தன்னை இணைத்துக் கொண்டார். பயத்திலும் பதட்டத்திலும் பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற பங்காளர்களோடு தன்னை இணைத்துக் கொள்கின்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நாம் எப்படியோ பயணித்துக் கொண்டு இருந்தோம் அல்லவா? இந்த உலக வாழ்க்கையில் இந்த 2020ஆம் ஆண்டில் பிப்ரவரி மாதம் வரையிலும் நம்முடைய பயணம் எப்படி இருந்தது? மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரையிலும் நம்முடைய பயணம் எப்படி இருந்தது? ஏனோதானோ என்று இருந்தது. கடவுளை மறந்தோம், கடவுளை புறக்கணித்தோம், கடவுள் ஒப்பற்றவர், மனிதனை மனிதனாக வாழ்விப்பதே கடவுளுடைய செயல் என்பதை மறந்து மனிதர்களாகிய நாமே நம்முடைய சக மனிதர்களை அழிவுக்கு வழி நடத்தியிருக்கின்றோம். அவர்களிடத்தில் ஆக்கிரமிப்பின் உணர்வோடு நாம் செயல்பட்டு இருக்கின்றோம். இங்கு எம்மாவு சீடர்களும் வித்தியாசமான பயத்தில் இருக்கிறார்கள். என்ன பயம்? எங்களோடு இருந்த குரு, எங்களோடு இருந்த ரபி, எங்களோடு இருந்த ஆண்டவர் சிலுவையில் மரணித்து விட்டார், அவர் மரணமாகி விட்டார், அவர் இனிமேல் மனிதராக வர முடியாது, அவர் இல்லை என்ற பயத்தோடு அவருக்கு நடந்ததை குறித்து தான் பேசிக்கொண்டு செல்கின்றார்கள். அதை தான் இங்கு நற்செய்தியாளர் அழகாக குறிப்பிடுகின்றார். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினாவி கொண்டும், வெறும் உரையாடல் மாத்திரமல்ல, அங்கு ஒரு டிபேட்டே நடக்குது, அங்கு ஒரு கேள்விக்கே எழுப்பப்படுகின்றது. இப்படியெல்லாம் நடந்ததே என்று இருவரும் பேசிக்கொண்டு செல்லும் போது மூன்றாவது நபராக இயேசு கிறிஸ்து வருகின்றார். இங்கு நாம் ஒரு உண்மையை உணர வேண்டும். He makes himself available to the disciples. கடவுள் தன்னுடைய திருக்குமாரனை இந்த உலகத்திற்கு கொடுத்தார் என்பதை எல்லா துறைகளிலும் வெளிப்படுத்துகின்றார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார்,
நாட்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் இங்கு நாம் பார்க்கின்ற உண்மை என்ன? he identifies himself with the people who are in suffering. அங்கு நாம் பார்க்கின்ற உண்மை என்ன? கஷ்டத்திலும் கண்ணீரிலும் கவலையிலும் பயத்திலும் பதட்டத்திலும் பதுங்கி கொண்டிருக்கின்ற பக்திக்குரியவர்கள் மத்தியில் அவர் தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தி அவர்களை முத்திக்கு நேராக வழி நடத்துகின்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கு நாம் முதலாவதாக பார்க்கின்ற உண்மை என்ன? கம்பேனியபிள். ஒரு கம்பேனியன்ஷிப் என்பது அங்கு காணப்படுகின்றது, ஒரு தோழமை என்பது காணப்படுகின்றது. இதுதான் இயேசு கிறிஸ்துவோடு நாம் பெற்றிருக்கின்ற கம்யூனியன். இதுதான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நாம் பெற்றிருக்கின்ற ஒன்றிப்பு. அவர் தோழமை உறவை வெளிப்படுத்துகின்றார். கம்பேனியபிள், கம்பேனியனாக அவர் வருகின்றார். கம்பேனியன்ஷிப் என்பதை அவர் வெளிப்படுத்துகின்றார். இன்றைக்கு டாக்டர் டிம் என்ற இறையியல் வல்லுநர் தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில் பணியாற்றியவர், இப்போது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய புத்தகத்தில் மிகவும் அழகாக குறிப்பிடுவார், நீங்கள் கடவுளை வேறு எங்கும் தேடி கண்டுபிடிக்க முடியாது, உங்களது உறவில் தான் கண்டுபிடிக்க முடியும். When you are giving importance to your own relationship with your own fellow human, where you can identify the role of God in your own life, that is what his own statement. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த கடவுளை நாம் காண அழைக்கப்படுகின்றோம். மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு மரணத்தை தழுவி கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து நம்மோடு தன்னை ஒருங்கிணைத்துக் கொண்டார். இங்கு எம்மாவு சீடர்களோடு அவர் தன்னுடைய ஒருங்கிணைப்பை வெளிப்படுத்துகின்றார். ஆகவே நாம் பார்க்கின்ற உண்மை என்ன? இவர்கள் இயேசு கிறிஸ்துவை தேடி செல்லவில்லை, இயேசு கிறிஸ்து அவர்களை நாடி தேடி வந்து நெருங்கிக் கொள்கின்றார். அவர்கள் நெருக்கத்தில் இருக்கின்றார்கள், இறுக்கத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தன்னுடைய உறவினை அவர் உறுதிப்படுத்துகின்றார். கம்பேனியபிள், தோழமை உறவு அங்கு காணப்படுகிறது. இன்றைக்கு கம்பேனியன்ஷிப் என்பது இயேசு தருகின்ற அருட்கொடையாக இருக்கின்றது. இன்றைக்கு பல நேரங்களில் பலரை குறித்து பாருங்கள், எங்களுக்கு நல்ல நண்பர்களே இல்லை, எங்களுக்கு நல்ல சகோதரர்களே இல்லை, எங்களுக்கு நல்ல சகோதரிகளே இல்லை, எங்களை ஆற்றுப்பணிக்கு வழி நடத்தக்கூடியவர்களே இல்லை. ஆகவே நாங்கள் சப்ரஷனில் இருக்கோம், நாங்கள் மன கஷ்டத்தில் இருக்கின்றோம். உண்மைதான், இன்றைக்கு அத்தகைய உறவு என்பது நம்மில் மலிந்து விட்டது. அந்த உறவை நாம் மகிமைக்குள்ளாக வழிநடத்துவதற்கே இந்த மாற்றத்தை கடவுள் தருகின்றார். We need to have this solidarity with our risen Lord. நம்முடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு நாம் நம்முடைய ஒருங்கிணைப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இங்கு அவர்களை தேடி வருகின்றார். ஒருவேளை பழைய ஏற்பாட்டு பகுதியில் நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். யாராவது ஒருவர் யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியத்தை பார்க்கும்போது அங்கு தெளிவுபட குறிப்பிடப்படுகிறது. அந்த யோசுவா புத்தகத்தில் நாம் பார்க்கின்ற உண்மை என்ன? மோசே என்ற தலைவன் இறந்து விட்டான். இஸ்ரவேல் மக்களை அன்பாக அரவணைத்து அல்லல்கள் மத்தியிலும் அவதூறுகள் மத்தியிலும் அருமையான பாதையில் பெருமையாக இறை அன்பை வெளிப்படுத்தி, இறை தன்மையை வெளிப்படுத்தி, இறை பண்பாளராக அவர் செயல்படுகின்றார். அவ்வாறு செயல்படும் போது அவர் மரணத்தை தழுவி விடுகின்றார். மக்கள் பதற்றத்தோடு இருக்கின்றார்கள், பயத்தோடு இருக்கின்றார்கள். அங்கு கடவுள் குறிக்கின்றார். Where we can see the intervention of the Almighty, where we can see the intervention of our own God. அங்கு நடைபெறுகின்ற உண்மை என்ன? யோசுவாவோடு அங்கு கடவுள் பேசுகின்றார். யாராவது ஒருவர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்ப்போம். உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். மோசேயுடன் நான் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன். உன்னை கை நெகிழ விட மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அங்கு கடவுள் யோசுவாவை சந்தித்து அவர் இறங்கி வந்து அவர் வாக்கு கொடுக்கின்றார். நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் ஒரு காலம் உன்னை கைவிடுவதில்லை, நீ தொடர்ந்து பணியை எடுத்து செய். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, புதிய உலகத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம், புதிய வாழ்க்கையை நாம் எதிர்நோக்கி இருக்கின்றோம். கடவுள் திட்டவட்டமாக புதிய உலகத்தையும் புதிய வாழ்க்கையும் நமக்கு தர வல்லவராக இருக்கின்றார். இந்த நாளில் நாம் செய்ய வேண்டியது, அவர் நம்மை நெருங்கி வரும்போது அவரை நாம் ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இங்கே நாம் பார்க்கின்ற உண்மை கம்பேனியபிள், தோழமை. அந்த தோழமை உறவு என்பது இயேசு கிறிஸ்துவால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவரே நெருங்கி வருகின்றார். இவர்கள் அவரை புரிந்து கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை, ஆனால் அவர்கள் அருகில் வந்து நெருக்கத்தை வெளிப்படுத்துகிறார். ஆகவே முதலாவது உண்மை கம்பேனியபிள், தோழமை. இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற உண்மை தொடர்பு, கம்யூனிகேபிள், கம்யூனிகேஷன் சார்ந்து அங்கு நாம் பார்க்கின்ற உண்மை. அந்த கம்யூனிகேஷனில் என்ன நடைபெறுகின்றது? யாராவது ஒருவர் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்களேன். அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்கள் முகவாட்டத்தோடு இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து நெருங்கி விட்டார். அங்கு ஒரு கம்யூனிகேஷன் நடைபெறுகின்றது. கம்பேனியபிள பார்த்துட்டோம், கம்யூனிகேஷன் அதையும் நம்ம பார்க்கிறோம்.
அங்கு நாம் பார்க்கின்ற உண்மை என்ன? ஒரு தொடர்பு நடைபெறுகின்றது. என்ன தொடர்பு? அவர் கேட்கின்றார், நீங்கள் முக வாட்டத்தோடு இருக்கின்றீர்களே, வழி நெடுகிலும் நீங்கள் ஒருவர் பேசிக் கொண்டிருந்தது என்ன? இயேசு கிறிஸ்து தான் பேச தொடங்குகின்றார். இயேசு கிறிஸ்து தான் இந்த கேள்வி கேட்கின்றார், அவர்களை புரிய வைக்கின்றார். இன்றைக்கு நாம் கேள்வி கேட்கின்றோம் அல்லவா, என்ன இப்படி ஒரு அழிவு வந்து விட்டதே, இந்த அழிவுக்கு காரணம் யார்? எங்கிருந்து இந்த அழிவு வந்தது? ஏன் என்னுடைய சகோதர சகோதரிகள், உலகத்தில் இருக்கின்ற என்னுடைய சகோதர சகோதரிகள் அறிந்தும் அறியாமலும் மரணித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் என்ற கேள்வி நாம் கேட்கின்றோம் அல்லவா? அன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த கேள்வியை அவர்களுக்கு உணர்த்துகின்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு நாமும் உணர்த்தப்படுகின்றோம். நாம் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கடவுளோடு நம்முடைய ஒன்றிப்பை உருவாக்க வேண்டும். இந்த தொடர்பு என்பது, இந்த கம்யூனிகேஷன் என்பது நம்மில் உணரப்பட வேண்டும். அவர் கம்பேனியபிளாகவும் இருக்கின்றார், கம்யூனிகேபிளாகவும் இருக்கின்றார். இந்த கம்யூனிகேஷன் என்பது நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒருவேளை தொடர்பை பல நேரங்களில் நாம் மறந்து விடுகின்றோம். கடவுள் நெருங்கி வருகின்றார், கடவுள் அவர்களிடத்தில் கேள்வி கேட்கின்றார். கேள்வி கேட்கும்போது அங்கு அவர்கள் பேசுவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நேரத்தில் நாம் இன்னொரு சகோதரரை மறந்துவிடக்கூடாது. அது ஜக்கையாஸ், சகேரு. லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம். சகையினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ஒருவேளை சகையினுடைய வாழ்க்கையை பற்றி உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஏனென்றால் நாம் ஓய்வு நாள் பாடசாலையிலிருந்து, சண்டே ஸ்கூல்ல இருந்து சகைவை பார்த்திருக்கோம். குள்ளமானவன், அவன் உள்ளம் இப்படி இருந்தது, இப்படிதான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனால் அங்கு அதைவிட பெரிய காரியத்தை கடவுள் செய்கின்றார். என்ன பெரிய காரியம்? அவன் தன்னை மறைத்து கொண்டு, பதுக்கி கொண்டு ஒரு மரத்தின் மேல் அமர்ந்திருக்கின்றான். இயேசு கிறிஸ்து அந்த பக்கமாக செல்கின்றார். அவன் அழைக்கவில்லை, அவன் சத்தம் போடவில்லை. ஆனால் நடைபெற்றது என்ன? இவர் தன்னுடைய சத்தத்தை தருகின்றார், தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகின்றார். அவன் நித்தமும் கடவுளுக்குரிய மகனாக மாறிவிடுகின்றார். இங்கு கடவுளுடைய நெருக்கம், அந்த சாலிடாரிட்டி, அந்த ஒருங்கிணைப்பு என்பது, அந்த கம்யூனியன் என்பது நம்மால் பார்க்க முடிகின்றது. இங்கு எம்மாவு சீடர்களோடும் அது வெளிப்படுத்தப்பட்டது. யாராவது ஒருவர் லூக்கா 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம், சகேயு, விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். இங்கு எப்படி நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கம்யூனிகேபிளாக காணப்படுகின்றார். அவர் எத்தகைய கம்யூனிகேஷனை வெளிப்படுத்துகின்றார், எத்தகைய தொடர்பை வெளிப்படுத்துகின்றார். என்ன சொல்கின்றார்? அவரிடத்தில் பேச துணியாமல் அவரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மறைத்து கொண்டு இருக்கின்றான். இவர் அன்னார்ந்து பார்த்து, நேரா பார்க்காம மேலே பார்க்கின்றார். அவன் அமர்ந்திருக்கின்ற இடத்தை வரைய இருக்கின்றார். அங்கு அவனை பார்த்து, சகைவே நீ கீழே இறங்கி வா. பெயர் சொல்லி அழைக்கின்ற பெருமைக்குரியவர்கள் நம்முடைய ஆண்டவருடைய தனித்தன்மை. நம்முடைய வாழ்க்கையில் அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். இங்கு எம்மாவு சீடர்களோடு அவர் நெருக்கத்தை காட்டுகின்றார். தன்னுடைய கம்யூனிகேஷனை, தன்னுடைய தொடர்பை அவர்கள் உறுதிப்படுத்துகின்றார். சகைவினுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன? எங்கோ இருந்த அவன் இங்கு வந்து சேர்ந்தான். எப்படியோ இருந்த மகன் ஆபிரகாமின் மகனாக மாற்றப்பட்டான். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று அவன் ரட்சிக்கப்பட்டவனாக, குடும்பமே ரட்சிக்கப்பட்டதாக அவன் மூலமாக மாறினது. இன்றைக்கு நாம் இந்த அழிவில் இருக்கின்றோம், இந்த வைரஸின் பாதிப்பில் இருக்கின்றோம், மக்களை பறி கொடுத்து கொண்டிருக்கின்றோம், மக்கள் மரணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் நாம் மாற்றத்தை வெளிப்படுத்துவோம் என்றால், நம்மில் இந்த ஒன்றிப்பு என்பது வறுமை என்றால், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்பவர் நம்மில் இடைப்படுவாரை என்றால், நாம் இந்த ரட்சிப்பை இந்த உலகத்திற்கு கொண்டு வர முடியும். இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது, we need to have our own communion with the risen Lord, otherwise our living in this world will be meaningless. ஆகவே நாம் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய ஒன்றிப்பு என்பது இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவோடு, உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு காணப்படும். ஆகவே இரண்டாவதாக நாம் பார்த்த உண்மை தொடர்பு, முதலாவது உண்மை தோழமை, மூன்றாவதாம் கடைசியாம் நாம் பார்க்கின்ற உண்மை தொண்டு, காம்ப்ரிஹென்ஷபிள். அவர்களது வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து நடந்து வருகின்றார், பேசிக்கொண்டே செல்கின்றார்கள். எருசலேமிலிருந்து எம்மாவுக்கு போகின்றார்கள். அது எவ்வளவு தூரம்? 11 கிலோமீட்டர்னு சொல்றாங்க. எருசலேம் என்பது ரிலிஜியஸ் சென்டர், சமயத்தின் மையம். அங்குதான் எல்லா நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. அங்கு நடைபெறுவதுதான் உலகம் அறிந்த உண்மை. இவர்களோ பெரிய இடத்திலிருந்து, நகரத்திலிருந்து சிறிய கிராமத்திற்கு செல்கின்றார்கள். அந்த எம்மாவு கிராமத்திற்கு இயேசு கிறிஸ்து பயணிக்கின்றார். அந்த பயணத்தில் அவர்களோடு உரையாடும் போது அவர் வெளிப்படுத்துகின்ற அடுத்த உண்மை என்ன? கிறிஸ்டல் கிளியராக உண்மையை வெளிப்படுத்துகின்றார். அன்று அவர்கள் பேசின காரியங்களை நாம் இங்கு சற்று உற்று நோக்க வேண்டும். யாராவது ஒருவர் 22ஆம் வசனம் வாசிங்களா. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ரொம்ப அழகான வார்த்தை, திரும்ப வாசிங்களேன்.
ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற் காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மலைத்து போனார்கள், மறைத்து போகவில்லை. அவர்கள் மாண்டு போகவில்லை, மலைத்து போனார்கள். என்ன மலைத்து போனார்கள்? நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு சென்றோம். அவர்கள் சரீரத்தை முக்கியப்படுத்தினார்கள். அங்கு சரித்திரம் காத்திருந்தது, அங்கு சத்தியம் காத்திருந்தது. இங்கு சாட்சியாக அவர்கள் வார்த்தைகளை நமக்கு தருகின்றார்கள். அங்கு கல்லறை இடத்தில் சென்றார்கள். சென்றவர்கள் இன்றைக்கு சாட்சியாக இருக்கின்றார்கள். அந்த சாட்சியை குறித்து நாம் காட்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த சாட்சியும் காட்சியும் நமக்கு தருகின்ற அருட்கொடை என்ன? இறைவனுடைய மாட்சி. இறைமைந்தன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற் காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். விடியற் காலையிலேயே கல்லறை திறந்திருந்தது. அங்கு தேவ தூதர்கள் இருந்தார்கள், வான தூதர்கள் இருந்தார்கள். அவர்கள் செய்தியை பகிர்ந்து கொண்டார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த காம்ப்ரிஹென்சிவ் அண்டர்ஸ்டாண்டிங் நாம் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த நிகழ்வு நமக்கு தருகின்ற உண்மை என்ன? தொண்டுக்கு அவர் வழி நடத்துகின்றார். இவர்கள் பயணத்தில் அவர் இடைப்படுகின்றார் என்றால் நாம் தொடர்ந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு நம்முடைய ஒன்றிப்பை வெளிப்படுத்தி இந்த சமுதாயத்தில் தொண்டு புரிய அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை தொடர்ந்து அவர் பேசுகின்றார். அந்த வாக்கியங்களையும் நாம் பார்ப்போம். 25ஆம் வாக்கியம் பார்ப்போம். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பவர் டிரான்ஸ்லேஷன்லையும் இப்படி தான் வருது, மந்த இருதயம் உள்ளவர்களின் வருது. புதிய மொழிபெயர்ப்பிலும் என்ன வருகின்றது? மந்த உள்ளத்தினரே. உலகத்தில் வாழ்கின்ற மந்த உள்ளம் கொண்ட மக்களே என்று அவர் கூப்பிடுகின்றார். அது மாத்திரம் இங்கு இன்னொரு வார்த்தையும் சொல்லுகின்றார், அறிவிலிகளே. உங்களுக்கு அறிவை நான் கொடுத்திருக்கின்றேன், திருமறையை கொடுத்திருக்கின்றேன், இறைவாக்கினரை கொடுத்திருக்கின்றேன். ஆனால் அவற்றையெல்லாம் நீங்கள் நிறைவாக படிக்கவில்லை. இன்றைக்கு பல நேரங்களில் இறை வார்த்தை நமக்கு நிறைவார்த்தை. இறை வார்த்தை இல்லாததினால் குறை வார்த்தையை பெற்றுக்கொண்டு, உலகத்தின் வார்த்தையை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு குறைவுக்குள்ளாக இருக்கின்றோம். இங்கு இயேசு கிறிஸ்து அதை நிறைவு செய்கின்றார், அவர்களுக்கு உணர்த்துகின்றார். என்ன சொல்கின்றார்? இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே. எவ்வளவு பெரிய உண்மை! அப்பா, உங்களுக்கு வார்த்தைகள் கொடுக்கப்பட்டாயிற்று, உங்க கையில இருக்குது, உங்களோட அவர் இருந்தவர், அதெல்லாம் மறந்துட்டீங்களே. இன்றைக்கு இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் நாம் இறைவனை தேட அழைக்கப்படுகின்றோம். வேற யாரையும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இறைவனுடைய பாதத்தை தேடுவோம், இறைவனுடைய நாதத்தை பாடுவோம், இறைவனுடைய வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நமக்கு கடவுள் பெரிய புதிய வாழ்க்கையை தர வல்லவராக இருக்கிறார். புதிய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு இந்திய தேசத்திற்காக, இவ்வுலகத்திற்காக, நம்முடைய சென்னை பட்டணத்திற்காக நாம் அதிகமாக செபிக்க அழைக்கப்படுகின்றோம். மேலும் இன்னொரு வாக்கியத்தையும் நாம் பார்ப்போம். 29ஆம் வசனத்தை பாருங்கள். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர் தங்குமாறு அவர்களோடு சென்றார். சகைவின் வீட்டிற்கு அவர் சென்று தங்கினார். அதனால் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இங்கு எம்மாவு சீடர்களுடைய வீட்டிற்கும் அவர் செல்கின்றார். அங்கு ரட்சிப்பு வந்து விடுகின்றது. எங்கு இயேசு கிறிஸ்து இருக்கின்றாரோ அங்கு சத்தியம் இருக்கும், அங்கு விடுதலை இருக்கும், அங்கு உண்மை வாழ்க்கை இருக்கும். வேற எதுவும் இருக்காது. இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றவர்கள் சத்தியத்தின் அடிப்படையில் ஜீவிப்பார்கள், மற்றவர்களையும் விடுதலைக்கு வழி நடத்துவார்களும், அவர்களும் விடுதலையை சுவைப்பார்கள். ஒருவேளை இந்த நேரத்தில் நாம் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டியது இயேசு கிறிஸ்துவின் முன்மாதிரி. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீடர்கள் பதற்றத்தோடு இருப்பதை, பயத்தோடு இருப்பதை உணர்ந்து தன்னைத்தானே ஒருங்கிணைத்துக் கொள்கின்றார். இங்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அழைப்பு என்ன? we should have our own solidarity with the risen Christ. நாம் நம்முடைய ஒன்றிப்பை உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் இந்த நாளுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு. நேற்று தினத்தில் ஒரு நடந்த நிகழ்வினை ஒரு சகோதரி என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள். ஒரு சிறப்பான நிகழ்வு. அது என்னால் அதிகமாக உண்மையாக உணரப்பட்டது. ஒரு ஆசிரியர் ஓய்வு பெற்று 70 வயதில் தன்னுடைய திண்ணை வீட்டில் நார்க்கட்டில் போட்டு அமர்ந்திருந்தாராம். அந்த திண்ணையின் மேல் தன்னுடைய கால்களை வைத்துக்கொண்டு ஏதோ ஒரு புத்தகத்தை வாசித்து கொண்டிருந்தாராம். ஆசிரியர் பலருக்கு பாடங்களை கற்பித்து கொடுத்திருக்கின்றார். பலர் இவரிடத்தில் மாணவராக இருந்திருக்கின்றார்கள். ஒரு சிறந்த ஆசிரியர், ஆனால் பெயரோ புகழோ விரும்பாத ஒரு ஆசிரியர், எப்போதும் எளிமையான வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடியவர். அவர் அவ்வாறு அமர்ந்திருக்கும் போது ஒரு மனிதன் நல்ல சென்ட் வாசனையோடு, நறுமணத்தோடு,
நல்ல உடைகள் அணிந்தவனாக நேராக வந்து அவரது கால்களை தொட்டு அவரது பாதத்தை தொட்டு கும்பிட்டானாம். அப்போது ஆசிரியர் கேட்டாராம். ஆசிரியர் சொன்னார் அந்த மகனை பார்த்து, மகனே, என்னுடைய பாதத்தை தொடக்கூடாது. நீ தொட வேண்டிய ஒரே பாதம் கடவுளுடைய பாதம். மனிதனுடைய காலில் விழக்கூடாது, மனிதன் கடவுளுடைய காலில் தான் விழ வேண்டும் சொன்னான். ஐயா, ரொம்ப நன்றி என்று தன்னுடைய இரு கரங்களையும் கூப்பி விட்டு, நான் உங்களது மாணவன், என்னை தெரியவில்லையா என்று கேட்டார். அப்போது அமர்ந்திருந்த ஆசிரியர் சற்று எழுந்து நின்று இந்த மகனை அந்த திண்ணையில் அமர வைத்துவிட்டு, எனக்கு தெரியவில்லை மகனே என்று சொன்னாராம். நான் உங்களிடத்தில் படித்தேன், உங்கள் மூலமாகத்தான் இப்படி நான் ஒரு பெரிய பணியில் அமெரிக்க தேசத்தில் இருக்கின்றேன். இன்றைக்கு எனக்கு இவ்வளவு பணம் சம்பளமாக கிடைக்கின்றது. அந்த நாட்களில் நான் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவன். சரியான சட்டை கூட வகுப்புக்கு போட்டுட்டு வரமாட்டேன். நீங்க எனக்கு பட்டன் போட்டு விடுவீங்க, அதை தவறுதலாக போட்டுட்டு வருவேன், நீங்க எனக்கு பட்டன் போட்டு விடுவீங்க. அவ்வளவு சிறந்த ஆசிரியர் நீங்க, எனக்கு இப்படி உதவி செஞ்சிருக்கீங்க. நீங்க சொல்லி கொடுத்ததுனால தான், உங்களால தான் நான் இவ்வளவு உயர்ந்திருக்கேன். அப்பா, எனக்கு ஒன்றும் தெரியல, உன் பேர் சொல்லு. பேரை சொன்னா அப்பயும் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டார். எதையும் மறைக்கவில்லை. 70 ஆண்டுகள் ஆகிவிட்டது அவர் பணிபுரிந்து. என்ன செய்வது என்று இவனுக்கு தெரியவில்லை. ஐயா, நீங்கள் எனக்கு செய்த ஒரு காரியத்தை சொல்லட்டுமா என்று கேட்டார். சொல்லுங்கள் என்று ஆசிரியர் மாணவனை கேட்க, மாணவன் சொல்லுகின்றான், நான் உங்கள் வகுப்பில் இருக்கும்போது நம்முடைய வகுப்பில் இருந்த 30 மாணவர்களில் ஒரு மாணவன் அழகான ஒரு வாட்ச் கட்டிட்டு வந்தான். அது பார்ப்பதற்கு அழகாக இருந்தது, அருமையாக இருந்தது, பெருமையாக இருந்தது, ஜொலித்தது. எனக்கு உடனடியாக அந்த வாட்ச் மேல ஒரு நாட்டம் வந்தது. எப்படியாவது இந்த வாட்சை திருடி விட வேண்டும், எப்படியாவது இந்த வாட்சை நான் எனக்கென்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அவன் டாய்லெட் செல்வதற்காக அந்த வாட்சை அவுத்து தன்னுடைய பேக்ல வச்சுட்டு போனான். இதை நான் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்த உடனே அவன் போன பிறகு அவனுக்கு தெரியாம போய் அந்த பேக்கை திறந்து அந்த வாட்சை எடுத்துட்டு வந்துட்டேன். அந்த வாட்சை எடுத்தோடனே எனக்கு திரும்ப திரும்ப பார்க்கணும் போல இருந்துச்சு. ஆனால் பார்த்தா நான் மாட்டிப்பேனேன்னு சொல்லிட்டு என்னுடைய பேக்கில் அடியில் புத்தகங்களுக்கு நடுவில் வச்சுட்டு நான் பாட்டுக்காக இருந்தேன். அப்புறமா எனக்கு பயம் வந்துச்சு. பேக்கை வச்சுட்டு போ, நம்ம எங்கேயாவது போனால் யாராவது கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு என்னுடைய கால் சட்டை பாக்கெட்லேயே அதை எடுத்து வச்சுக்கிட்டு மேலே பேப்பர்களை சுற்றி வச்சுக்கிட்டேன். சொல்லு தம்பி, வேற என்ன நடந்தது? அப்போது அந்த வாட்சை திருநவங்களை தேடி கண்டுபிடிக்க நீங்கள் முயற்சி பண்ணீங்க. ஸ்கூல் முடிகிற நேரத்தில் எங்கள் 30 பேரையும் நிற்க வச்சு தேடி பார்த்தீங்க. அந்த வாட்சை கண்டுபிடிச்சிட்டிங்க. கண்டுபிடிச்சி அந்த மகனுக்கு வாட்சை கொடுத்துட்டீங்க. அந்த வாட்சை திருநது நான் தான். எனக்கு தெரியாது தம்பி, நீ தான் அப்படின்னு. என்னையா சொல்கிறீங்க? நீங்கள் தான் என் பாக்கெட்டில் கையை விட்டு வாட்சை எடுத்தீங்க. கூட இருந்த பேப்பர்களை மறுபடியும் உள்ளே வச்சுட்டீங்க. அந்த வாட்சை எடுத்துட்டீங்க. வாட்சை எடுக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் பண்ணது என்ன தெரியுமா? 30 பிள்ளைகளுக்கு கருப்பு துணியை கண்ணில் கட்டிட்டீங்க. யார் அந்த திருடன் என்பது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக நீங்கள் என்ன செய்தீர்கள்? 30 மாணவர்களுடைய கண்களிலும் கருப்பு துணியை கட்டிவிட்டீர்கள். அங்கிருந்து அட்டெண்டரை அழைத்தீங்க, கருப்பு துணியை வாங்கினீங்க, கிழித்தீங்க, எங்களது கண்களில் கட்டிவிட்டீர்கள். அப்போது நீங்க எடுத்து கொடுத்துட்டீங்க. என்னையும் தண்டிக்கல. நான் திருடன் ஒரு நாளும் வெளியே சொல்லலை. என்னை தண்டிக்கவும் இல்லை. மற்றவர்கள் திருடன் என்று தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக அந்த 30 பேருக்கும் நீங்க கட்டிட்டீங்க. 29 பேருக்கும் நான் தான் திருடன் என்றது தெரியாது. அது தெரியாததுனால இன்னைக்கு அந்த செயல் என்னுடைய மனதில் நிலைத்து இருந்ததுனால இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளா நான் அமெரிக்காவில் பணிபுரிகிறேன், எனக்கு இவ்வளோ சம்பளம் அப்படின்னு. அப்போது அந்த ஆசிரியர் இன்னொரு உண்மையை சொன்னார். அது அந்த மாணவனை உருக்கியது, உள்ளத்தை உடைத்தது. அப்பா, உண்மையாகவே நீதான் அதை எடுத்தாய் என்பது எனக்கும் தெரியாது. காரணம் என்ன தெரியுமா? உங்க 30 பேருக்கும் கருப்பு துணியை கட்டிட்டு நானும் கருப்பு துணியை கட்டிக்கிட்டேன். நானும் அந்த கருப்பு துணியை கட்டிக்கிட்டு நான் ஒவ்வொருத்தருடைய லைனா நிக்க வச்சதுனால ஒவ்வொருத்தரை தொட்டு தொட்டு பாக்கெட்டை செக் பண்ணேன். பேக்கை நான் செக் பண்ணல. அதுக்கு பிறகுதான் பேக்குக்கு போலான் இருந்தேன். நானும் என்னுடைய கண்களில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டேன். யாரை பற்றியும் தவறான எண்ணம் எனக்குள் இருக்கக்கூடாது, யாரையும் நான் தவறாக சொல்லக்கூடாது என்பதற்காக நான் என்னுடைய கண்களிலும் அந்த கருப்பு துணியை கட்டிக்கொண்டுதான் இந்த வேலையை செய்தேன். அதை எடுத்தவுடன் நான் தூரத்தில் சென்ற பிறகுதான், சற்று தூரம் சென்றுதான் நான் கருப்பு துணியை அவிழ்த்தேன். அதன் பிறகு உங்கள் அனைவருக்கும் அவிழ்த்து விட்டேன் என்று சொன்னாராம். அப்போது அந்த மகன் மறுபடியும் கால்களில், அந்த ஆசிரியரின் கால்களில் விழுந்தான். உடனடியாக அவர் தடுத்து நிறுத்தி அழைத்து, அப்பா, இது என்னுடைய செயல் அல்ல, இந்த ஞானத்தை எனக்கு கொடுத்தது அந்த கடவுள். நான் யாரையும் பழிக்க கூடாது, யாரையும் தவறாக சொல்லக்கூடாது. கடவுள் என்னை தவறாக நினைத்திருந்தால் நான் எங்கோ போயிருப்பேன். நான் இன்றைக்கு 70 வயதில் நான் இருக்க முடியாது. கடவுளே எனக்கு இதை செய்திருக்கின்றார். கடவுள் அவ்வாறு செய்திருக்கும் போது நான் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதற்காகவே ஆசிரியராக நான் செய்தேன் என்று சொன்னாராம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சாதாரண ஒரு ஆசிரியர், கடவுளை அறிந்தவர், அந்த பக்தியில் இருப்பவர், அந்த பக்திக்குரிய சக்தியை வெளிப்படுத்துகின்றார்.
அவரும் முக்திக்குரியவராக இருந்தார். அந்த மாணவனையும் முக்திக்குள்ளாக வழிநடத்தி விடுகிறார். காரணம் என்ன? கடவுள் தோழமைக்குரியவர். இயேசு கிறிஸ்து தோழமைக்குரியவர், தொடர்புக்குரியவர், தொண்டுக்குரியவர், கம்பேனியபிள், கம்யூனிகேபிள், காம்ப்ரிஹென்சிபிள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றி பிடித்துக் கொள்வோம். கடவுள் நமக்கும் நம்முடைய உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் புதிய வாழ்க்கையும் புதிய திருத்தத்தையும் திருப்பத்தையும் வருகின்ற நாட்களில் கட்டளையிடுவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் தந்தையே, எங்களுக்கு மாதிரியாக, ஒன்றிப்புக்கு ஒருங்கிணைப்பிற்கு அடையாளமாக ஒப்பற்ற வாழ்க்கையை நீர் வெளிப்படுத்தியிருக்கின்றீர். அதை நினைத்து பார்த்து நிறைவுடன் உமக்கு நன்றி படையில் ஏறெடுக்கின்றோம். குறைவில் இருந்த எங்களை நிறைவுக்கு வழி நடத்துகின்ற நிறைவாளராக என்றும் நீர் காணப்படுகின்றீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். உம்முடைய தோழமை, உம்முடைய தொடர்பு, உம்முடைய தொண்டு என்றும் எங்களில் வெளிப்படுத்தப்படவும் நாங்கள் உம்மில் வளரவும் நீர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆம். மெய்யாகவே நாம் கடவுளுடைய பரிசுத்த வசனத்தை கேட்டோம். அதை நம்முடைய ஆவிக்குரிய உணவாக உட்கொண்ட நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாச பிரமாணத்தை கீர்த்தனை 437 படி பாடுவோமாக. நம்புகிறேன்
அனைவரும் அமரும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். வருகின்ற வாரத்தில் பிறந்த நாட்களையும் திருமண நிறைவு நாட்களையும் கொண்டாடுபவர்களின் பெயர்கள் இப்போது வாசிக்கப்படும். அதன் பிறகு திருமண அறிவிப்பும் வழங்கப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் சபை மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை அனுசரிக்கும் சபையார் பெயர்கள் பின்வருமாறு: 3rd May Mr. A. ஞானராஜ், Mr. J. Jones Hermanus, Miss J.S. Anandi, Miss Shakila Rebecca, Mr. V. Ajay Samuel, Mr. R. Sugant Asir, Mrs. Vimala Alban, Mr. K. Sebastian Abraham, Mrs. J. Shyamla, Mr. S. Christian Bekash, Mr. I. Christudas, Mr. T. Samuel Soundarajan, Mr. Cephos Robert Jayakran, Mr. S. Naveen Kumar. 4th May, Mrs. Tune Usha Jebaraj, Mrs. A. Epsiba Florence, Mr. Paul Joseph, Miss N. Devakanmani, Miss S. Shamini, Mr. M. Gunaselvan Sekar, Mr. S. D. Joseph Shelton, Mrs. J. Selvi, Mrs. D. Rose Sargunam, baby is Stefina Joylan. 5th May, Miss S. Daisy Evangeline, Mrs. Jayanti Victor Raj, Mr. S. J. Prabhu, Miss V. Adrena Sharon, Mr. D. Ravi Kumar, Mr. M. Lennon Shantaselan, Miss Blessy Grace Janita Suganti, Miss C. Johanna Catherine. 6th May, Miss J. Jennifer, Miss Kavita Annapurani, Mr. A. Moses Paul Kaviraj, Mr. G. V. Adishtaraj, Mrs. Beulah Bell, Master K. John Albion, Mr. J. Johnson, Mr. S. Thangaraj, Mrs. Ramani Elizabeth, Mrs. M. Hepsi Prabhavati, Reverend M. James Selvaraj, Mrs. I. Jivita Pushpam. 7th May, Mrs. P. Pauline Joseph, Mr. P. Simpson, Mr. D. Selvan Christopher, Mr. C. Mohan, Mr. K. Jonah Gladson, Miss A. Jennifer, Master Stephen Jethro. 8th May, Mr. W. Basant Kumar, Mr. T. A. J. Lamek, Mrs. E. Sylvia, Mr. A. Samson Vijay Kumar, Mrs. D. Rosemary, Mrs. C. Devaprema. 9th May, Mrs. Sugana Bai, Mrs. V. Isabel Pamela, Mrs. R. Lily Jayapal, Mr. D. Nelson, Mr. R. Vijay Pon Thomas. இந்த வாரத்தில் தங்கள் திருமண நாளை அனுசரிக்கும் சபையார் பெயர்கள்: 3rd May, Mrs. Saroja Nelson and Mr. D. Nelson, Mrs. Kiriba and Mr. P. Levlian, Mrs. J. Saral Manjula and Mr. S. Jayapal. 4th May, Mrs. Premlata Samuel and Reverend Dr. D.S.A. Samuel, Mrs. Lavinia Raja and Mrs. C.P. Raja, Mrs. R. Joan Deva and Mr. D. Devakumar, Mrs. G. Manonmani and Mr. S. John Gunasekar, Mrs. P. Roslyn and Mr. D. D. Paul Raj, Mrs. P. M. Jayamedi and Mr. A. Paul Muthu. 5th May, Mrs. W. Swarnalata and Mr. Nathaniel Nesukumar, Mrs. D. Lizzie Vijay Selvi and Mr. M. Dilip Kumar. 6th May, Mrs. Amelia Martin and Dr. W. Martin Vasantakumar, Mrs. M. Christina Pearl and Mr. Arun Stanley Joshua Amalraj, Mrs. I. Roslyn Nyanasundari and Mr. A. Joseph Jayasilan, Mrs. S. Daisy Pushpam and Mr. S. Dharmaraj Navanitha Pandi, Mrs. B. Nalini and Mr. V. Babu, Mrs. J. Arthi and Mr. S. John Christopher. 7th May, Mrs. E. Jessie Pushparani and Mr. T. Eril Diraviam, Mrs. Janet Selva Charles and Mr. Charles Jayapal, Mrs. Caroline Julius and Mr. Christopher Samuel, Mrs. Daisy Paulraj and Mr. R. Paulraj. 8th May, Mrs. D. Violet Raj and Mr. S. Simpson. 9th May, Mrs. Merlin Manjalalahi and Mr. R. A. Tinna Prabhu, Mrs. Sherin Yogita Malini and Mr. J. Anthony, Mrs. P. Jansi Rani and Mr. I. Paul Asif, Mrs. Janita and Mr. D. Jebakumar. இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை அனுசரிக்கும் சபையாரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். திருமண அறிவிப்பு.
நம்முடைய சென்னை பேராயம் நம்முடைய சிஎஸ்ஐ வெற்றி சிலுவை ஆலயத்தை சேர்ந்து திரு ரவீந்தர் ஜோசப், மிஸ்ஸஸ் நீலா ரவீந்தர் ஜோசப் அவர்களின் மகன் திரு ஆர் பிரதீப் ஜோஷ்வா என்பவருக்கும், நம்முடைய பேராயம் சிஎஸ்ஐ கிரைஸ்ட் சர்ச் விருகம்பாக்கம் சேகரத்தை சேர்ந்து திரு சி ராபின்சன் ஜெயராஜ், திருமதி எப்சிபா எலிசபெத் ராபின்சன் ஜெயராஜ் அவர்களின் மகள் செல்வி ஆர் ஜெசி ஜாக்லின் என்பவருக்கும் திருமணம் செய்ய ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இவ்விருவரும் இத்திருமண வாழ்க்கையில் ஒன்றாக இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடைகள் ஏதேனும் இருப்பின் அதை சபையின் போதகருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3வது அறிவிப்பு. இந்த வாரத்தில் பிறந்த நாட்களையும் திருமண நிறைவு நாட்களையும் கொண்டாடுபவர்களுக்காம், திருமணத்தில் இணைக்கப்பட இருக்கின்ற பிள்ளைகளுக்காம் ஆண்டுடைய சமத்தில் நாம் மன்றாடுவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் தந்தையே, காலங்கள் உம்முடைய திருக்கரங்களில் இருக்கின்றது. அந்த காலங்களில் நாங்கள் சிறப்பு தினங்களை ஆசுரிக்க நீர் எங்களை அருமையாகவும் பெருமையாகவும் ஆசிர்வதிக்கின்றீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இப்போதும் பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் நீர் தொடர்ந்து இந்த புதிய காலகட்டங்களில் ஆசிர்வதிக்கும்படியாகவும், புதிய உயிர், புதிய வாழ்க்கை, புதிய உலகம் என அவர்கள் பெற்றுக்கொண்டு இந்த புதிய காலகட்டங்களுக்குள்ளாக பிரவேசிக்கவும், உம்முடைய திருப்பெயரை உயர்த்தவும், உம்மில் ஒன்றிப்பினை வெளிப்படுத்தவும் நீர் அருள் தாரும். அவ்வாறே திருமண நிறைவு நாளை கொண்டாடுகின்ற ஒவ்வொரு தம்பதியரையும் நீர் ஆசிர்வதியும். அவர்களது விண்ணப்பங்களுக்கு நீர் விடை தந்து புதிய வாழ்க்கையும், புதிய திருப்பத்தையும், புதிய எதிர்காலத்தையும் நீர் அவர்களுக்கும் கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். உம்மில் அவர்கள் வைத்திருக்கின்ற விண்ணப்பங்களுக்கு விடை கிடைக்க பெறவும், உம்மில் தொடர்ந்து தங்களது வாழ்க்கை பயணத்தை பயணிக்கும் நீர் அருள் தாரும். அவ்வாறே திருமணத்திற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற ஆண் பெண் பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதியும். அவர்களது இதயங்களை திருமண வாழ்க்கைக்கு நேராக நீர் பதப்படுத்தும், பக்குவப்படுத்தும். அவ்வாறே தந்தையே, எங்களது குடும்ப வாழ்க்கையில் நீர் கொடுத்திருக்கின்ற புதிய வரவுகளுக்காக, புதிய குழந்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, தாயையும் சேயும் நீர் பத்திரமாக பிரித்து எங்களது திரு குடும்பத்திற்குள்ளாக, உலகத்திற்குள்ளாக வழி நடத்திருக்கின்றீர். இந்த புதிய உலகத்திற்குள்ளாக, புதிய வாழ்க்கைக்குள்ளாக பிரவேசித்திருக்கின்ற இந்த குழந்தைகள் நல்லதொரு எதிர்காலத்தை சுகத்துடனும் பலத்துடனும் பெற்றுக்கொள்ள நீர் அருள் தாரும். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களது பிள்ளைகளின் வாழ்க்கையில் திருமண வாழ்க்கை காணப்படவில்லை, இன்னும் அவர்கள் திருமணத்தில் இணைக்கப்படவில்லை என்ற சூழலில் காணப்படுகின்ற குடும்பத்தினருக்காக நாங்கள் செபிக்கின்றோம். அவர்களது இறைவேண்டலை நீர் கேட்டு, பெற்றோரின் இறைவேண்டலை கேட்டு பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கையை கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். கடவுள் எங்களது விண்ணப்பத்தை கேட்டார், எங்களது பிள்ளைகளை குடும்ப வாழ்க்கைக்குள்ளாக வழிநடத்தி இருக்கின்றார் என்று அவர்கள் சொல்ல நீர் ஆசிர்வதியும். அவ்வாறு எங்களது திருமண வாழ்க்கையில் இதுகாரம் குழந்தை செல்வங்கள் இல்லை, கடவுளை அருள வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் மன்றாடி வருகின்ற தம்பதியருக்காக நாங்கள் செபிக்கின்றோம். நீர் தாமே அவர்களது வாழ்க்கையிலும் இடைப்பட்டு தொடர்ந்து வழிநடத்தலை தரும்படியாகவும், கற்பத்தின் கனியை ஆஸ்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். இந்த நாளிலும் சுகவீனமாக இருப்பவர்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். வியாதி படுக்கையில் இருப்பவர்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். எதிர்பாராத விதமாக கீழே விழுந்து விபத்துக்குள்ளானவர்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, அத்தகைய நபரை சந்தித்து அவர்களுக்கும் நீர் புதிய வாழ்க்கையும், புதிய உலகத்தையும் நீர் நிறைவாக தந்து ஆஸ்வதிக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். இப்போதும் எங்களை உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகின்றோம். தொடர்ந்து எங்களது விண்ணப்பங்களுக்கு நீர் விடை தந்து எங்களை ஆஸ்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவருமாக சேர்ந்து கீர்த்தனைகளில் 108வது பாடலில் முதல் 3 சரணங்களை பாடுவோம். கீர்த்தனை 108 முதல் 3 சரணங்கள். So
ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமதாவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். நாம் அனைவரும் ஜெப நிலையில் கீர்த்தனைகளில் 445வது பாடலை நம்முடைய குடும்ப ஜெப பாடலாக ஏறெடுப்போம். நம்முடைய குடும்ப ஜெபத்தை பாடலாக நாம் பாடுவோம். கீர்த்தனை 445. சமாதானத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் மன்றாடுவோம். சகல பசுத்த விருப்பங்களுக்கும், சகல நல்ல ஆலோசனைகளுக்கும், சகல நீதியான கிரியைகளுக்கும் காரணராகிய கடவுளே, உலகம் தரக்கூடாத சமாதானத்தையும் அமைதியையும் உமது அடியாராகிய எங்களுக்கு தந்தருளும். நாங்கள் உமது கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க மன உற்சாகம் உள்ளவர்களாய் இருந்து, சத்துருக்கள் பயம் இல்லாமல், எந்தவித பயமும் இல்லாமல் உம்மாலே காக்கப்பட்டு ஆறுதலோடும் அமைதலோடும் எங்கள் ஜீவ காலத்தை போக்குவதற்கு எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களின் நிமித்தம் கிருபை செய்தருளும். ஆமேன். கடவுளுடைய கிருபைக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல கடவுளே, நித்திய பிதாவே, உமது பிரமாணங்களின் வழிகளிலும் உமது கற்பனைகளுக்கு இசைந்த செயல்களிலும் ஈடுபட எங்கள் உடலையும் வாழ்க்கையும் வழிநடத்தி தூய்மைப்படுத்தி ஆளுகை செய்யும். இவ்வாறாக எங்கும் எப்பொழுதும் எங்கள் உடலிலும் உள்ளமும் உமது வல்லமையால் பாதுகாக்கப்பட செய்யும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்து சர்வ வல்லமையுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும்போது அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்வேன் என்று வாக்கு அருளி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்போது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமேன். அன்பின் தந்தையே, புதிய வாழ்க்கைக்கு, புதிய உலகத்திற்கு, புதிய மாற்றத்திற்கு வழி நடத்துகின்ற வல்லவரே, நல்லவரே, உம்மை துதிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்முடைய பாதத்தை பணிகின்றோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற தோழமைக்காக, தொடர்புக்காக, தொண்டுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அவர் உண்மையாகவே எங்களது வாழ்க்கையில் எங்களுடன் வருகின்ற கம்பேனியனாக இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆனாலும் தந்தையே, இன்னும் இந்த வைரஸ்
தொற்று என்பது எங்களது உலகத்தில் நீர் எங்களுக்கென்று கொடுத்திருக்கின்ற இந்த சமுதாயத்தில் காணப்படுகின்றது. ஆண்டவரே இறங்கும். அற்புதமாக அதிசயமாக உம்முடைய அற்புத கரத்தை நீட்டி, உம்முடைய காயப்பட்ட கரங்களை நீட்டி, உம்முடைய பிள்ளைகளை, உம்முடைய அடியாரை, உலகத்தின் படைப்பு அனைத்தையும் நீர் காப்பாற்றும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. நாங்கள் உமக்குள்ளாக வந்துவிட்டோம். உலகமே உமக்குள்ளாக வந்துவிட்டது. சுயத்தை தவிர்க்கின்றோம். ஆண்டவரே இறங்கும். நீர் எங்களுக்கு துணை நில்லும். எங்களை காப்பாற்றி அருளும். ஆண்டவரே, நாளை தினத்திலிருந்து புதிய நிகழ்வுக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்லும் போது, ஊரடங்கு என்பது மறுபடியுமாக இருக்கும்போது அதில் ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் அனைவரும் எங்களது சொந்த கண்களினால் காணவும், விடுதலை வாழ்க்கையை நாங்கள் சுவைக்கும் நீர் அருள் தாரும். எப்படியாக வந்தது, இப்படியாக கடந்து சென்று விட்டது. இது கடவுளுடைய அருள். எங்களது இருள் நீக்கப்பட்டது. அவர் அருள்நாதராக இருக்கின்றார் என்று நாங்களே எங்களது சொந்த வாய்களினால் எடுத்துரைக்க நீர் அருள் தாரும். இப்போதும் தந்தையை பாதிக்கப்பட்டிருக்கின்ற தனி நபர்களுக்காகவும் குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். எங்களால் முடிந்த உதவிகளை செய்யவும், பேராயத்தினுடைய உதவிகளை நாங்கள் பரந்த அளவில் செய்யவும் நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். அத்தகைய தரிசனத்தை எங்களது பேராயருக்கும், பேராயர் அம்மா அவர்களுக்கும், குடும்பத்தினருக்கும், பேராய அலுவலகர் அனைவருக்கும் நீர் கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, பகிரங்கமாக அனைவருக்கும் அவர்கள் உதவி செய்து வருகின்றார்கள். நாங்கள் அவர்களிடத்தில் கொடுக்கவும், அவர்கள் பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கவும் நீர் அவர்களை ஆசீர்வதித்து வருகின்றீர். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்களும் எங்களால் முடிந்த உதவிகளை தொடர்ந்து செய்ய நீர் எங்களை ஊக்கப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, கடந்த நாட்களில் உம்முடைய அடியார் அவர்களது விருப்பத்தின்படி பலருக்கு உதவி இருக்கின்றார்கள். அவர்களால் முடிந்த அளவு உதவி இருக்கின்றார்கள். இன்னும் நாங்கள் அதிகமாக உதவி செய்யவும், மக்களையும் மக்கள் இனத்தையும் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்தையும் காக்கவும் நீர் அருள் தாரும். ஆண்டவரே, உலகத்திற்குள்ளாக செல்கின்றோம். இந்த புதிய மாதம் புதிய உலகத்திற்குரியதாக, புதிய மனிதர்களுக்குரியதாக, புதிய மாற்றத்திற்குரியதாக எங்களால் அனுபவிக்கப்பட நீர் அருள் தாரும். அன்பின் தந்தையை, எங்களே உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகின்றோம். இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு கூடரும். அனைத்திலும் நாங்கள் வெற்றி சிறக்கவும், உம்முடைய திருப்பெயரை உயர்த்தவும், தொடர்ந்து உம்மில் வளரவும், உம்மையே முன்மாதிரியாக கொண்டு செயல்படவும் நீர் தாம் எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கடவுளுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்போதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. ஆராதனை நிறைவாக பாமாலைகளில் 324வது பாடலை பாடுவோம். பாமாலை எண் 324. ஆ
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உம்மோடும் இருப்பாராக. சமாதானத்துடனே சென்று வருவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.